ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சாக்லேட் கனாஷ் கேக் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா வந்து லெஸ் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கேக்லேயுமே வந்து அந்த அளவுக்கு சுகர் இருக்காது. நம்ம க்ரீமும் பார்த்திங்கன்னா ஸ்லைஸாக கட் பண்ணி ஃப்ராஸ்டிங் எதுவுமே கிடையாது. அவங்க வந்து ரொம்ப மைல்டான ஸ்வீட் தான் கேட்டிருந்தாங்க. ப்ளஸ் வந்து எனக்கு க்ரீமும் ஜாஸ்தியாக வேணாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஜஸ்ட்டு நம்ம கேக்கை கட் பண்ணி மேலே அவுட்டர் லேயர் மட்டும்தான் நம்ம ஐசிங் பண்ண போகிறோம். வேறு எதுவுமே நம்ம இங்கே பண்ண போகிறதில்ல. பிகாஸ் கஸ்டமருக்கு வந்து எனக்கு க்ரீம்லாம் பிடிக்காது. ஸோ ஜீனி அந்த மாதிரி எந்த இதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு ஒரு சாக்லேட் ஒரு கனாஷ் மாதிரி அவங்க சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க. ஆனால் கிறிஸ்மஸ்க்கு கட் பண்ண கேட்டிருந்தனால அதையும் கொஞ்சம் நல்லா கிராண்டாக கொடுக்கலாமே அப்படின்றதுனால நான் ஃபைனல் ஸ்டேஜில் இதை வந்து நான் டிசைட் பண்ணேன். ஆக்சுவலி அவங்க வெறும் ரவுண்டு கேக்கை வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ கிறிஸ்மஸ்னும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் இந்த டிசைன்ஸ் வந்து நாங்கள் அந்த நேரத்தில் யோசித்து அந்த நேரத்தில் பண்ணது. ஸோ இது பார்த்திங்கன்னா அதே தான், வெறும் ப்ளைன் வெனிலா கேக் தான் இதோட ஸ்பான்ச்சு. சுகர் பார்த்திங்கன்னா சுகரோட குவான்டிட்டி வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும். சுகர் இருக்கிறதே தெரியாது. அவ்வளோ மைல்டாக தான் நான் அந்த கேக் செஞ்சுருக்கேன். மேலே பார்த்திங்கன்னா நான் சாக்லேட் கனாஷ் வந்து ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த சாக்லேட் கனாஷை வந்து நான் மேலே வந்து இல்லை எந்த ஸ்லைஸும் பண்ணல, எந்த ஐசிங்ஸ் எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் சாக்லேட் கனாஷ் மட்டும் மேலே மட்டும் ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சின்ன சின்ன டெக்கரேஷன்ஸ், ஏன்னா கிறிஸ்மஸ்க்காக அவங்க கட் பண்ணுறனால அவங்க சாக்லேட்ஸுமே எதுவும் வேணான்னு சொன்னால ஜோக்ஸ் மட்டும் வச்சு ஒரு சேர் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வரைஞ்சி மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு எழுதிட்டு அங்கங்கே வந்து அந்த ஸ்டார்ஸை வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் பண்ணிவிட்டேன். அவங்க இன்னும் கொஞ்சம் கிராண்டாக கேட்டிருந்தா இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். பட் வந்து அவங்க எனக்கு எந்த இதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறனால ரொம்ப சிம்பிளாகவும் லெஸ் க்ரீம் யூஸ் பண்ணணும். சாக்லேட்னால் கூட ஓகே, பட் அந்த க்ரீமிங்லாம் எதுவும் வேணான்னு சொன்னனால வெறும் அந்த பொம்மை மட்டும் நாங்கள் க்ரீமில் பண்ணி மித்ததெல்லாம் சும்மா லைட்டாக ஒரு க்ரீமிங் ஒரு டச் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கேக் வந்து கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொன்னாங்க, நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ எந்த ஃபீட்பேக்கை கேட்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுதான் இந்த கேக்கோட ஓவர்வியூ. இந்த மாதிரி டிசைனில் கேக் செய்கிற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்திருந்தாலோ இல்லை செய்யணும்னு நீங்கள் நினச்சிருந்தாலோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.